ஹாய் லவ்லீஸ், ரொம்ப அழகான ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆக போறோம். இந்த வாரம் நமக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய தாரக மந்திரத்தோட ஆரம்பிச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பியூட்டிஃபுல்லான ஸ்பைல் செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து நம்ம சூஸ் பண்ண போறோம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற ஒரே விஷயத்தோட இந்த செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வரப்போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம வரவேற்கணும். அதுவும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பைசியன் ஃபுல் மூன், அது ஒரு பக்கம் பிளட் மூன் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. பட் இன்னைக்கு என்னன்னா லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம். ஸோ அதுவும் ஒரு பக்கம் நடக்க போகுது. அதுக்கான டைம் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இது ஃபேவரபிளா இருக்கும் இல்லை எல்லா சேனல்லையும் அது ஓடுது. பட் நம்ம டேரோல இதை பத்தின நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட தாரக மந்திரத்தோடையும் இன்னைக்கு உங்களுக்கு 2 செட் ஆஃப் பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் நான் வச்சிருக்கேங்க. அது நீங்க பார்த்தாதான் புரியும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செட் ஆஃப் கார்ட்ஸ் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ என்னுடைய இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். எனக்கு சேரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா யூ ஸ்டில் ஹவ் 1 more day to go. நாளைக்கு நாங்கள் ஃபுல் ஃபிளெஜ்டா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க ஜாயின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ், ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ், லைவ் கிளாஸஸ், பியூட்டிஃபுல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்டஃப் ஜாயின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 விதமான இமேஜஸ் தெரியும். ஏதேனும் ஒரு இமேஜை சூஸ் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த பைசியன் ஃபுல் மூன் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் இந்த ரெண்டுத்துலயும் நமக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வருதுன்னு ஒரு சில கார்ட்ஸ் வச்சு பார்த்துட்டு அந்த வீக்லி ப்ரெடிக்ஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். தயாரா? ஐ எம் ரெடி லூனார் எக்லிப்ஸ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ரொம்ப அழகான காலி கார்ட்ஸோட நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சரி, இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அழகான கிரகணம் நடக்குது. அழகா? ஆமாங்க, அது வழியா நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வேற. பட் அந்த மாதிரி ஒரு அக்யூமுலேஷன், ஒரு கன்ஜங்ஷன் நடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது எதுவுமே நம்ம கையில கிடையாது இல்லையா? சோ அதனால அதை நான் ரொம்ப அழகா தான் பாக்குறேன். நிறைய ப்ரிகாஷன்ஸ், நிறைய வீடியோஸ் இதை பத்தி உங்களை போட்டு தாளிச்சிருப்பாங்க. அதனால தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட நான் அதை பத்தி பேசல, என்னோட ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எதுவுமே பேசல. எல்லாருமே இதை பத்தி பேசி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. பட் திஸ் இஸ் a beautiful day. எதுக்குன்னு பாத்திரலாம். அழகான காலி கார்ட்ஸோட நான் வந்திருக்கேன். என்ன மாதிரியான மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். சூப்பரான கார்டு வெளில விழுது. பட் இந்த கார்டை நான் உங்களுக்கு காட்ட முடியாது. காலி கபாலி. சோ இந்த காலி கபாலிகா கார்டு என்னன்னா லெட் கோ. ஓகே, இந்த கார்டை நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்ட முடியாது. ஏன்னா எனக்கு இல்லைன்னா இப்படி மறைச்சு காட்டுறேன். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா என்ன யூடியூப் வயலேஷன் அப்படின்னு இந்த இமேஜஸ் எல்லாம் காட்டக்கூடாதுன்னு போட்டுறாங்க. ஸோ நான் இப்படி காட்டுறேன். ஓகே, காலி கபாலிகா. இந்த கார்டை பாத்தீங்கன்னா இட் இஸ் லெட் கோ. எல்லாத்தையுமே விட்டுரு. இன்னைக்கு உனக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கான மிக உகந்த நாள். ஏன்னா நம்மளோட எனர்ஜிஸே பயங்கரமான ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. நாளைக்கு நேத்து கூட அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்க எனர்ஜி பயங்கர மொமெண்டஸா இருக்கும். அதாவது எனர்ஜி உள்ளுக்குள்ளேயே பயங்கரமா ரொட்டேட் ஆகி ரொம்ப ரொம்ப ஃபியர்ஸா இருக்கக்கூடிய ஒரு நாள். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அண்ட் ஆல்சோ இது நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பைசியன் எனர்ஜி. ஓகே, தர்மா ஆஃப் காலி. ஓகே ஓகே, இப்படி வச்சிடலாம். ஓகே, இது ஒரு பைசியன் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியில ஏற்கனவே அந்த பைசியன் அப்படின்றது ஒரு வாட்டர் சைன். ஓகே, 2 மீன்கள் அப்படி இருக்கிற மாதிரி இட்ஸ் அ வாட்டர் சைன். ஸோ இமோஷனலாவும் நம்ம ரொம்ப ஹர்ட்டடா இருப்போம். நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அண்ட் ஒரு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல வர ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது இல்ல நடக்குதுன்ற ஒரு கிளாரிட்டி. அப்போ நீங்க இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத உங்க கார்ட்ஸ்ல பார்க்கும்போது சைலன்ஸ். இன்னைக்கு முழுக்க அமைதியா இரு. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. மத்தவங்களுடைய சத்தம் நம்மள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத கார்ட்ஸ்ல பாக்குறேன். நீங்க சைலண்டா இருந்தாலே உங்க பாதை ரொம்ப கிளியரா இருக்கும். உங்க இமோஷன்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு சொல்றேன், உங்களுடைய ஆராவோட அந்த நெகட்டிவ் வைப் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க ஆராவும் அதனால பாதிக்கப்படும். ஸோ தேவையில்லாத ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் அந்த ஒரு தண்ணி மேல எப்படி தேவையில்லாத அழுக்கு குப்பெல்லாம் அப்படியே மிதக்குதோ அந்த மாதிரி நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. 1 இல்ல 2ன்ற நம்பர் சீக்வன்ஸ், இல்ல 4ன்ற நம்பர் சீக்வன்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க.
அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் ஃபுல்லி ப்ரொடெக்டட். 1 சீரீஸ் இல்லை 2 சீரீஸ் 4 சீரீஸ் இல்லை ரிப்பீட்டடா டபுள் நம்பர்ஸா 4ஓ 2ஓ 1ஓ பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டட் ஃப்ரீக்வன்சியில இருக்கீங்கன்னு. ஐ திங்க் ஒரு நியூ சைக்கிள் ஆஃப் லைஃப் நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்குறீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இன்கேஸ் அதை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய இமோஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதையும் இந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் பண்ண இட் இஸ் ஒன்லி கோயிங் டு ஹர்ட் யூ. ஸோ அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஒரு லைம் லைட்குள்ள கொண்டு வராதீங்க. ஓகே, ஸோ இன்னைக்குல இருந்து ஒரு 2-3 நாளைக்கு சைலன்ஸ் ரொம்ப காமா இருங்க. வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ல உங்களுக்கு 2 இமேஜஸ் தெரியும். ஏதேனும் ஒரு இமேஜை சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்த்துடலாம். ஹாய், ரொம்ப அழகான ஒரு ரெனியூவல் எனர்ஜியை தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. வர 7ஆம் தேதி, அதாவது இன்னையில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு ரெனியூவல் எனர்ஜினா என்ன? ஒரு புது விதமான புதிய தொடக்கங்களுடைய ஒரு ஆற்றல் நமக்கு வேணும் அப்படின்றதுல நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கீங்க, கான்பிடென்ட்டாவும் இருக்கீங்க. அந்த மாதிரி ஆற்றல் தான் உங்களை வந்து சேரும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருப்போம். வாங்க இன்னைக்கு உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்றதை பார்த்துடலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே. புதுமை, புதிய ஆற்றல். எஸ், புதுமைன்றதோட புதிய ஆற்றல் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு. வாவ், பியூட்டிஃபுல் கார்டு. இன்னொரு கார்டும் எடுத்துக்கிறேன். ஆம்பிஷன். யோசிக்காதுங்க, நேரம் காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் என்னுடைய இலக்கை வந்து அடைவேன், நான் எப்படி எனக்கு பிடிச்சதை சாதிக்க ஆரம்பிப்பேன் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. என்ன வயதானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீங்க சாதிக்கணும்னு நினைக்க வேண்டிய விஷயத்த கண்டிப்பா சாதிச்சிருவீங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் நேரம் காலம் போயிட்டே இருக்கேன், நான் எப்படி நான் நினைச்சதை சாதிக்க போறேன் அப்படின்ற அந்த பயம், ஏக்கம், எண்ணம் ஏதாவது உங்களுக்கு இருந்தா கவலையே படாதீங்க. உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்ன ஆனாலும் சரி, உன்னுடைய இலக்கை நீ கண்டிப்பா அடைவ. பட் அதுக்கு என்ன முதல்ல வேணும் தெரியுமா? செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் எதுக்கு தேவை? இந்த இலக்கு என்னுடையது, இதை நான் சாதிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. அப்ப அதுக்கு யார் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். மற்றவர்களை வச்சுக்கிட்டு இவங்கனாலதான் பண்ணலாம், அவங்கனாலதான். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்க தான் அதை ஹேண்டில் பண்ணணுன்ற ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. அண்ட் என்ன யாரையும் பிளேம் பண்ண மாட்டோமே, நம்மளையும் பிளேம் பண்ணிக்கூடாது. மற்றவங்க மட்டும்தான் இல்லை, நம்மளையும் பிளேம் பண்ணக்கூடாது. ரொம்ப போல்டா பல விஷயங்களை நம்ம சாதிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ், சந்தோஷமா இரு. நீ நினைச்ச எல்லாமே கட்டாயமா நடக்கும். ஜாய் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பட் அதுக்கு முதல்ல என்ன தேவை? செல்ஃப் லவ். நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான விஷயங்கள் முக்கியமா தெரியும். நீங்க உங்களை வேல்யூ பண்ணும் போதுதான். ஏன் நம்ம ஒரு சில பேருக்கு போய் ஒரு சில விஷயங்களை செய்யறோம்? ஏன்னா we value them, they are very important for us. நம்ம வாழ்க்கையில அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். அதே மாதிரிதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்கான ப்ரையாரிட்டைசேஷன் நீங்க கொடுக்கும்போது லைஃப் கெட்ஸ் பெட்டர். யா, ஸோ சந்தோஷமா செய்யுங்க, உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, உங்களை வேல்யூ பண்ணுங்க. ஐ வேல்யூ மை செல்ஃப் டைப் பண்ணுங்க. ஐ வேல்யூ மை செல்ஃப் டைப் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான டாரோ மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். பியூட்டிஃபுல். ஓகே, ஸ்டார் கார்டு எடுத்தோடனே ஸ்டார் கார்டு. ஓகே, ஸோ ஏதோ இந்த எக்லிப்ஸை ஒட்டியே நான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஸ்டார் கார்டு உங்களுக்கு காட்ட முடியாது. நான் அதான் சொல்றேன்ல, இந்த யூடியூப் வந்து பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஒரு சில வீடியோஸ் வந்து போயிடுது. ஓகே, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கலாம். அதெல்லாம் சடனா மறைஞ்சு போற மாதிரி இருக்கும். இல்ல உண்மைகள் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். ஒன்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு மறைஞ்சு போயிடும். இந்த வாரம் 7ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒன்னா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இல்லைன்னா அந்த உண்மைகள், அந்த பாஸ்ட்ல நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கோபதாபங்கள், வார்த்தைகள் எல்லாமே சர்ஃபேஸ் ஆகும். ஏதோ ஒரு இன்டென்ஸ் பாண்டிங், யார்கிட்டயோ ஒரு இன்டென்ஸ் பாண்டிங் உங்களுக்கு இருக்கு. அது வெளியில நீங்க வெளிப்படுத்துவீங்க. குடும்பத்துக்குள்ள கூட தேவையில்லாத இஷ்யூஸ்குள்ள நீங்க தலையிடாதீங்க. உங்க காட்சை பார்க்கும்போது தெரியுது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்க கிட்ட போய் தேவையில்லாம ஏதாவது வாய் வார்த்தையா பேசிடாதீங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட் எங்க கிடைக்கணுமோ அங்க ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்காக, அந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு உங்க நேரத்தை ரொம்ப வீணடிச்சிடாதீங்க. ரொம்ப சீக்கிரம் உங்க சோல்மேட்டை நீங்க மீட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல மீட் பண்ணிட்டீங்களோ, ஒரு சோல்மேட் எனர்ஜியை நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு இல்ல நினைக்கிறீங்களோ,
அட்ராக்ட் பண்ணிட்டீங்களா, பண்ண போறீங்களா, இல்ல அந்த சோல்மேட்ஸ் ஆர் நாட் ட்வின் ஃப்ளேம். நான் அதை பத்தி எல்லாம் பேசல. ஒரு சோல்மேட் எனர்ஜி, நம்மள புரிஞ்சுக்கிறவங்க யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு கேட்கறதுக்கு பதிலா அவங்கள நான் பார்த்துட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு யோசிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சோல்மேட் தேவைப்படுது. அந்த எனர்ஜியும் உங்க இதுல பாக்குறேன். ஒர்க்கை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்க ஒர்க்ல வேலை செய்ய உங்க உங்க கூட வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு சீனியர் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்போ உங்க வேலை அந்த வேலை எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் டஃப்பா இருக்கும், பாத்துக்கோங்க. தேவையில்லாத இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், வீட்டு பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் இறங்காதீங்க. டோன்ட். அண்ட் உங்க கெரியர், நீங்க ஏதாவது வேலைக்கு போறீங்க இல்ல ஏதாவது பிசினஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு ரீடைரக்ஷன் ஏதாவது எடுக்க முடியுமா? ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது ரீடைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்றதும் பாருங்க. நிறைய புதிய வாய்ப்புகள் வர இருக்கு உங்களுக்கு. கார்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி உங்களுக்கும் கார்ட்ஸ் ரீட் பண்ணணும்னா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். பட் ஜஸ்ட் எங்களுக்கு நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேரோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மண்டேல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஆரம்பிச்சிருவோம். யூ ஹேவ் ஒன் மோர் டே டு கோ. இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுக்கப்படும். இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் பே பண்ணலாம். டெய்லி ஜூம் கிளாஸஸ் இருக்கும். இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன். ஸோ நிறைய அற்புதமான விஷயங்களை நீங்க டேரோல கத்துக்கலாம். வந்து ஜாயின் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு ஹீலிங் வேணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு டாக்ஸிக் ஹேபிட் உங்ககிட்ட இருக்கு. கோவப்படுறதா இருக்கலாம், தூக்கமின்மையா இருக்கலாம். அது உங்களை கஷ்டப்படுத்துற ஒரு டாக்ஸிக் பிஹேவியரல் பேட்டர்ன் உங்ககிட்ட இருக்கு. அதை விட்டு வெளியில வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அதை விட்டு உங்களால வெளியில வர முடியல. எனக்கு ஹீலிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஹீலிங் வெளியில இருந்து ஒருத்தவங்க தரதை விட நீங்களே உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். எப்படி உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. உங்களை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஏன் இதாச்சு, நான் ஏன் உங்களை பார்த்தேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு மட்டும் கேட்கணும், இப்படி ஏன்னு கேட்கறதுக்கு பதிலா எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. வலிக்காதுன்னு நான் சொல்லல, வலிக்கும். பட் வலிச்சாதான் ஆறும். கீழே விளரும், வலிக்காம அது ஆறிடுமா? வலிக்கும், பட் ஆறும். நம்ம வலிக்கும்னு நினைச்சு அதை ஆறவே விடாம திருப்பி அதை வளர்த்துக்கிட்டே இருப்போம். வலிக்கும், ஆனா ஆறும். நம்புங்க, ஃபேஸ் இட். அதை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு உங்க டெஸ்டினி என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ ஒரு தூக்கத்துல ரொம்ப இமோஷனல், தூக்கத்து அப்படின்றத விட தூங்குறதுக்கு முன்னாடி இல்ல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு இமோஷனல் ரஷ் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ கொஞ்சம் அதுதான் சொல்றேன், ஸ்டார்ட் ஃபேஸிங். ஓவர் திங்கிங் அதெல்லாம் இருக்கு உங்க மைண்ட்ல. உடனே நிறுத்துங்கன்னு நான் சொல்லலை. இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். பட் கண்டிப்பா நீங்க அதை விட்டு வெளியில வருவீங்க. செல்ஃப் டாக், நமக்கு நாமே பேசிக்கிறது. அது செல்ஃப் டாக்னு 6 சென்ஸ் சேனல் அடிச்சு பாருங்க. நிறைய செல்ஃப் டாக் வீடியோஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் செல்ஃப் டாக்குக்கான எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். இந்த டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஒரு சிம்பிளா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு மூட் ஸ்விங் பார்க்கறேன். பட் கண்டிப்பா அதுவும் சரியாயிடும்ன்றதுதான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். பொறுமையா இரு. இல்ல ஏதாவது இடம் மாறி போலாமா, வீடோ வேலையோ ஏதோ இடம் மாற்றம் பத்தியும் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு மெசேஜ் வரத்துக்கும் டிவைன் கிளியர் ஃப்ளோ. இந்த சுவிட்ச்வேர்டை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா இது பார்க்கும் போது தோணுது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வரப்போகுது உங்களுக்கு எங்க இருந்து. இது ஒரு ஃபேமிலி டெசிஷனா கூட இருக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெசிஷன். தேவையில்லாதது போயிட்டு நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில ஈர்க்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் சொல்லி பாருங்க. கெட்டதெல்லாம் விலகி நல்லதெல்லாம் மட்டுமே நான் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்களே நடக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இது ஒரு ஜெனரல் மெசேஜ் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். எங்க இருந்தாலும் வாழ்க்கைலாம் கிடையாது, எங்க இருந்தாலும் நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் நம்ம தாரக மந்திரம். இதை வச்சுட்டு வாங்க இதோட பியூட்டிஃபுல் ரீடிங் என்னன்றது இந்த ஸ்பிரிச்சுவல் கார்டு வழியா பாத்திரலாம். இந்த லூனார் எக்லிப்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அதை இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்க. பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லெட் கோ, ஃபேஸ் யுவர் செல்ஃப், ஃபேஸ் த ட்ரூத் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு.
பியூட்டிஃபுல். நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், கார்டுல ஒண்ணு வருது. லைக் நான் சொன்னேன்ல, எங்க இருந்தாலும் வாழ்கலாம் இல்ல, எங்க இருந்தாலும் நாம நல்லா வாழ்வோம் அப்படின்ற மாதிரி உன் வாழ்க்கையில இன்னும் சூப்பரான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா, இதுதான் சரி, இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாம, எந்த பாதை இருந்தாலும் அதை எடுத்துக்கோ. டேக் தட் பாத். அந்த பாதையில வர நல்ல விஷயங்களை எடுத்துட்டு மத்தவங்களுக்கும் சர்வ் பண்ணிட்டு உனக்கும் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. இல்ல, எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. நான் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நான் ஃபீனிக்ஸ் வச்சிருந்தேன்னா சோ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது நீங்க அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அழகான மெசேஜ் தான். இல்ல, போற வழியில உனக்கு தேவையான விஷயங்களை நீ எடுத்துட்டு போ, ஆனா உன்னுடைய இலக்கு எது அப்படின்றது உனக்கு தெரியணும் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜ். சான்ஸே இல்ல. இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ். இல்ல, தவறா? தப்பு செய்வது தவறா? தெரிந்து பண்றோமோ தெரியாம பண்றோமோ, தெரிந்தே பண்ற நிறைய தவறுகள் இருக்கு. தெரிஞ்சேதான் நம்ம லேட்டா எழுவோம், தெரிஞ்சேதான் ஒரு சில பேரை நம்ம ஹர்ட் பண்ணுவோம், தெரிஞ்சேதான் நம்ம நம்மளே ஹர்ட் பண்ணப்போ சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம், பண்ணணும்னு நினைப்போம், பண்ண மாட்டோம். தெரிஞ்சேதான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சில நேரம், ஓகே, வெகு சில நேரம் நம்ம தெரியாம பண்ணிடுறோம். பட் அதுக்காக எப்பவுமே நம்ம தெரியாம பண்ணிட்டேன்னு நம்ம சொல்ல முடியுமா? we can't do that. ஸோ இன்னைக்கு இனிமேல இருந்து பர்ஃபெக்டான நேரத்துக்காக நான் காத்துட்டு இருப்பேன், அந்த பர்ஃபெக்ட் டைமிங்காக காத்துட்டு இருப்பேன் அப்படிலாம் சொல்லாம, இந்த நேரம் சரியான நேரம், இந்த நேரம் நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்ய போறேன் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. அதுதான் நமக்கு சூப்பர் அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் நீங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னா, என்னங்க எனக்கு பயங்கரமான மெசேஜ் வருது உங்களுக்கு. சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். இந்த கார்டை பாருங்க, இந்த கார்லயும் சர்வீஸ் தான் வந்திருக்கு, இந்த கார்லயும் சர்வீஸ் தான் வந்திருக்கு. நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் சாரி, இந்த கார்டுலயும் சர்வீஸ் வந்திருக்கு. இந்த கார்டு அண்ட் இந்த கார்டு, ரெண்டு கார்டுலயும் பாருங்களேன் சர்வீஸ் சர்வீஸ் வந்திருக்கு. ஸோ இது சர்வீஸ் டு அதர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், சர்வீஸ் டு யுவர் செல்ஃப். வாட் யூ ட்ரூலி டிசைர், உனக்கு என்ன வேணும்ன்றதுல கவனம் செலுத்தி உனக்கான சர்வீஸை நீ பண்ணிக்கோ. மற்றவங்க உனக்கு செய்யணும்னு நீ எதிர்பார்க்காத. இட் இஸ் நாட், யூ ஆர் நாட் தேர் ஃபார் சம்மன் எல்ஸ் டு ஹெல்ப் யூ, ரதர் யூ ஆர் ஹியர் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப். மற்றவங்க உனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கறதுக்காக நீங்க இல்லை. உனக்கு என்ன வேணும்னு நீ நினைக்கிறியோ அதை செய்யறதுக்கு தான் நீங்க இருக்க. இது ஒரு ரா மெசேஜா இருக்கலாம். எனக்கு இந்த பூசி மொழிவி எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ டோன்ட் சே தட், ஐ நெவர் சே தட். நம்ம சேனல்ல அதை பேசவே மாட்டேன். இதுதான் உண்மை, இதை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அட்லீஸ்ட் என் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் சரி, அவங்க என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு தோணும். மை சேனல்ஸ் ஆர் ரா மெசேஜஸ். எனக்கே தெரியும் இவ்வளவு ராவா சொல்லிட்டோம், சில நேரம் ஹர்ட்டிங்கா இருக்குமோன்னு நினைப்பேன். பட் அதை நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல, நம்மளே நமக்காக தெரிஞ்சவங்க சொல்லலைன்னா வேற யார் நமக்காக சொல்லுவா? நமக்கான சர்வீஸை நம்ம தாங்க பண்ணிக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல, இட் இஸ் ஓகே டு பி செல்ஃபிஷ். அந்த செல்ஃபிஷா இருக்கிறது தவறு இல்லை. நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, செல்ஃபிஷா இருந்தா உமாச்சி கண்ணு குத்தி, செல்ஃபிஷா இருக்கலாம், நமக்காக யார் செய்வா அப்படின்னு யோசிச்சு இந்த உலகமே செய்யும்னு நினைக்கிறது ஆசை. பட் யாரும் செய்யலனாலும் நான் செய்வேன் எனக்காகன்றது நம்பிக்கை. எது வேணும் நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ், அம்மா மெசேஜ். ஓகே, இந்த மெசேஜை பார்க்கும்போது அகைன் ஒரு மேக்னெட்டிக் கனெக்ஷன் உங்க வாழ்க்கையில வரும். அப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போகும். ஏன்னா இது ரொம்ப அடி வாங்கி உட்கார்ந்துருக்க ஒரு கார்டு. சும்மா சாதாரணமாலாம் மெசேஜஸ் வராது. அண்ட் குடும்பத்துக்குள்ள சகோதரன் சகோதரிக்குள்ள, இல்ல சகோதரன் அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்போ ஏதோ அந்த மாதிரி பசங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் கூட கொஞ்சம் சரியாகும். நல்ல பண வரவுக்கான விஷயங்களை உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். பணம் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நிறைய அந்த பணம், சந்தோஷம், சரியான ஒரு பாதை, ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நான் பாக்குறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒரு நல்ல கைடா இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறேன். நேத்து கூட என்னோட டேரோ கிளாஸ்ல 20 வருஷமா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்றத பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அவங்கள பத்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கைடா மாறக்கூடிய ஒரு தருணம் மிக விரைவில் உங்க வாழ்க்கையிலயும் அமையும் அப்படின்றத நான் பாக்குறேன். ஆக்சுவலி இந்த எக்லிப்ஸ்ல இருந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாம் நீங்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா விலக போகுது எல்லா பிளாக்ஸும். சொல்றேன். ஃபர்ஸ்ட் கார்டுல நம்பர் 1 கார்டு. ஃபர்ஸ்ட் கார்டு ஃபுல் கார்டு.
மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு பாருங்க. சோ அபவுட் சோ பிலோ, செம்ம கார்டு. ஆக்சுவலி நீங்களே ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் தான். நீங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ். நீங்க இருக்கிற இடத்துல எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரெக்கக்னைஸ் ஆன ஒரு பர்சன் தான். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க எல்லாருக்குமே உங்களை நல்லா தெரியும். அண்ட் யூ ஆர் வெரி இன்ட்யூட்டிவ் பர்சனாலிட்டி. இது இப்படிதான் செய்யணும், இது அப்படிதான் செய்யணும். ஒரு ஒரு தடவையும் நீங்க உங்க எனர்ஜியை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதான் நீங்க ஃபீனிக்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெனியூபிள் எனர்ஜியை தான் நான் இங்க பாக்குறேன். அண்ட் உங்க செல்ஃப் ஒர்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் யூ டிசைட், வாட் யூ திங்க், உங்க கௌரவம் சொல்றோம்ல, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நீங்க தான் ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. கோபம் எல்லாம் சூப்பரா இருக்கு. சில நேரம் கோபம் வந்து உங்களை அப்படியே டஃப் கொடுக்குது உங்களுக்கு. ஐ திங்க் அந்த மணி எனர்ஜியை வந்து இன்னும் கொஞ்சம் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் கார்டை பாத்தீங்கன்னா மணி எனர்ஜியை வந்து கொஞ்சம் ஹீல் பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னா என்னன்னா, பணம் என்கிட்ட தங்க மாட்டேங்குது, ஐம் நாட் வர்த் ஆஃப் மணி. பணம் இருந்தா அவனுக்கு என்ன, எல்லா பணமும் இருக்கு, அவன் என்ன, அவன் பணம் படைத்தவர்கள் நல்லவர்கள் தான். அவங்கள பத்திலாம் அப்படி நினைச்சுட்டு இருக்கலாம். அவனுக்கு என்ன அவ்வளவு பணம் இருக்கு, தண்ணி மாதிரி செலவழிக்கிறான். யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா தேவையான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஹீல் யுவர் செல்ஃப் ஆஃப் மணி எனர்ஜி. மணி எனர்ஜி ஹீலிங் அப்படின்றத டைப் பண்ணுங்க. தைரியமா பேசுங்க. ஸ்பீக் அப். வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்பீக் அப். திஸ் இஸ் த டைம். இதுக்கு மேல நமக்கு எப்போ டைம் கிடைக்கும்னு நமக்கு தெரியல. ஒரு சடன் ஒரு டிராவலும் பாக்குறேன் ஃபேமிலியில. அண்ட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் த டிவைன் பிளான். உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. உங்களுக்கான சர்வீஸை நீங்க பண்ணிக்கிட்டு இந்த பிளானை நம்புங்க. கோல்டன் பிரிங் சேஞ்ச். கோல்டன் பிரிங் சேஞ்ச். இதை டைப் பண்ணுங்க. உங்களுக்கான ஸ்விட்ச் வேர்டு, இந்த வாரத்துக்கான ஸ்விட்ச் வேர்டும் இதுதான். பவர்ஃபுல் நியூ பிகினிங்ஸ் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் கார்டே சூப்பரான கார்டு. என்ன நடந்தாலும் நான் வருவேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் ரிக்வயர்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. உங்க அப்பியரன்ஸ், உங்க க்ளோதிங், உங்க ட்ரெஸ்ஸிங்லயும் நிறைய கவனம் செலுத்துங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி உங்களுக்கும் டேரோ ரீட் பண்ணோம்னா என் கிளாஸஸ் நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நாங்க ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் தான் பண்ணிக்கிட்டோம். நாளையில இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் பே பண்ணலாம். டெய்லி ஜூம் கிளாஸ்லயும் நம்ம மீட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் டேரோ பத்தியும் டேரோவை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களால கத்துக்க முடியும். புதிய புதிய நண்பர்களையும் உங்களால சந்திக்க முடியும். லைக் மைண்டட்ல அந்த மாதிரியும் சந்திப்பீங்க. புதிய தொடக்கங்கள் ஏதா கூட உங்களுக்கு இருக்கலாம். இல்ல சம்திங் நியூ இஸ் கமிங் யோர் வே. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வாங்க, எங்களோட சேருங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, யூ நோ வாட் டு டு. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.